அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டாம் சித்திரை திருநாள் நல்வாழ்த்துக்களும் வணக்கங்களும். பொறுப்பிலே பிறந்து தென்னன் புகழிலே கிடந்து சங்க திருப்பிலே இருந்து வைகை ஏட்டிலே தவழ்ந்த பேதை நெருப்பிலே நின்று கற்றோர் நினைவிலே நடந்தோர் என மறுப்பிலே பயின்ற பாவை மருங்கிலே வளர்கின்றாள். யாரு? வில்லிபுத்திராழ்வார். பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொழிந்த தமிழ் மன்றம் என்பவர் கண்ணதாசன் ஐயா. கதிர்வெடித்து பிளம்பு விழ கடல் குடித்து சூடாற்ற முதுமை மிகு நிலப்பரப்பில் முதல் பிறப்பு தோன்றிவிட நதி வரும் முன் மணல் தரும் முன் நலம் வளர்த்த பெருமடகே பதின்மதுரை பெருவெளியில் பாண்டியர்க்கை பார்த்தவளே, நின்னை நான் வணங்குவதும் நான் உன்னை வாழ்த்துவதும் அன்னை மகற்கிடையே அழகில்லை என்பதனால் நின்னை வளர்த்துவரும் தமிழ் புலவர் தன்னை வணங்குகின்றேன் தமிழ் புலவர் வாழிய வேணுவர் கண்ணதாசனையா. அப்படி இந்த பொதிகை மலையில் தோன்றிய தமிழ்னு சொல்லுவாங்க. பொதிகை மலையில் தோன்றியதாங்க நம்மளுடைய தமிழ் மொழின்னு சொல்லுவாங்க. அதாவது புராணத்தின்படி என்ன சொல்லுவாங்க, சிவபெருமானுக்கும் பார்வதி தேவியாருக்கும் வடக்குல கைலாயத்துல திருமணம் நடக்குதுதான். அந்த திருமணத்தை பார்ப்பதற்காக அத்தனை முனிவர்களும் அத்தனை தேவர்களும் அத்தனை ரிஷிகளும் எல்லாரும் கைலாய மலை போயிட்டாங்களாம். அத்தனை உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் கைலாய மலை போயிட்டாங்களாம். இந்த கைலாய மலைக்கு அத்தனை பேரும் போன காரணத்தினால உலகம் ஒரு பக்கம் சாஞ்சிருச்சான், அந்த பூமி ஒரு பக்கம் சாஞ்சிருச்சான். எல்லாரும் கைலாய மலைக்கு போனதுனால உலகம் ஒரு பக்கம் சாஞ்சிருச்சான். அதனால இந்த உலகம் சமநிலைப்படணும்னா என்னப்பா பண்ணணும்னு கேட்டப்ப தமிழ் முனிவராம் அகத்தியரை தென்பகுதிக்கு போங்க சொல்லுங்கப்பா, தென்கோடிக்கு செல்ல சொல்லுங்க, பொதிகை மலைக்கு போக சொல்லுங்க. பொதிகை மலைக்கு அகத்தியர் வந்து விட்டால் இந்த பூமி சமநிலை அடையும் என்று சொல்லி அகத்தியர் இங்கு தென் கைலாயமான இந்த பொதிகை மலைக்கு வந்த பின்பு அந்த பூமி சமநிலைப்பட்டதுன்னு புராணங்கள்ல சொல்றாங்க. இந்த பொதிகை மலையினுடைய புராணமாக சொல்றாங்க. என்ன தெரியுமா அர்த்தம்? இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் ஒரு பகுதியில் இருந்தாலும் கூட தேவர்கள் முனிவர்கள் ரிஷிகள் ஏன் கடவுளே சேர்ந்து அத்தனை பேரும் ஒரு இடத்தில் இருந்தாலும் கூட தமிழ் படித்த ஒரு அறிஞன், தமிழ் அறிஞன் ஒருவன் இந்த பக்கத்தில் இருந்தால் அத்தனை பேருக்கும் அவன் நிகரானவனாக இருக்கிறான் என்று கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு வரலாறு பொதிகை மலை வரலாறுங்க. இந்த பொதிகை மலை எங்க தெரியுமா? குற்றாலத்துக்கு மேல இருக்கு. செண்பகாதேவி அருவிக்கு மேல, அகத்தியர் அருவி பாபநாசத்திற்கு மேல சென்றோம்னா அந்த இடத்துல பொதிகை மலை அகத்தியர் மலைன்னு சொல்லக்கூடிய இடம் இருக்கு. அத்தனை பேருமே போய் பார்க்க வேண்டிய இடம். நீங்க திருவனந்தபுரம் வழியாக இப்ப போகலாம். இப்போ கேரளா அரசாங்கம் அதற்கான அனுமதி கொடுத்துருக்காங்க. திருவனந்தபுரம் வழியாக போனக்காடு வழியாக மலை ஏறி சென்று போய் நம்ம பொதிகை மலையில் அகத்தியரை தரிசிக்கலாம். பொறுப்பிலே பிறந்த தமிழ் பிறந்த இடத்தை நம்ம போய் பார்த்துட்டு வரலாம். அத்தனை பேருக்கும் நிகராக ஒரு தமிழறிஞன் இருந்து தமிழ் வளர்த்த பூமியாம் அந்த பொதிகை மலையை பார்த்துட்டு வரலான்னு சொல்லுவாங்க. இந்த தமிழ் புத்தாண்டில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்த பொதிகை மலையினுடைய சிறப்பு. இந்த நாளில் அறிமுகப்படுத்த வேண்டிய புத்தகம் வேறு யாரோட புத்தகம் இல்லை, என் புத்தகம் தான். இன்றைக்கு இந்த தமிழ் புத்தாண்டில் ஒரு நிமிட கவிதை என்கிற தமிழை கொண்டாடக்கூடிய கவிதைகளாக, வாழ்வியல் சிந்தனைகளை கொடுக்கக்கூடிய கவிதைகளாக இந்த தொகுப்பை வடிவமைத்து தந்திருக்கிறோம். இந்த வாழ்க்கையினுடைய சிறப்புகள் மாணவர்களுக்கான தன்னம்பிக்கையை ஊட்டக்கூடிய ஒரு கவிதைகளாக, வித்தியாசமான சிந்தனைகளோடு இருக்கக்கூடிய கவிதைகளாக இந்த ஒரு நிமிட கவிதை என்கிற இந்த புத்தகம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. மாணவர்கள், தன்னம்பிக்கையாளர்கள், அடுத்த தலைமுறையை முன்னேற்ற வேண்டும் என்று நினைப்பவர்கள், கவிதையை விரும்புபவர்கள், சிறிய கவிதைகளை ஆசையோடு படிப்பவர்கள் அத்தனை பேரும், தமிழை கொண்டாடக்கூடிய அத்தனை பேரும் இந்த புத்தகத்தை படிக்கலாம். நன்றி, வணக்கம்.